ஒரு மாநிலத்தின் முதல்வரின் பிறந்த நாளை அவரை தலைவராக கொண்ட கட்சியினர் தொடர்ச்சியாக கொண்டாடுவது என்பது ஆச்சரியத்துக்குரிய செய்தி அல்ல. ஆனால் அந்த தலைவரின் பிறந்த நாளை கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து கொண்டாடுவதும் இன்னும் ஒரு மாத காலத்துக்கு தொடர்ந்து கொண்டாடப் போவதும் ஒரு ஆச்சரியகரமான செய்தி. அதைவிடவும் ஆச்சரியகரமான செய்தி, அது தொடர்பாக நடத்தப்படும் ஒரு வாழ்த்தரங்கத்திற்கு மாலை 8 மணி அளவில் இத்தனை திரளாய் பெண்கள் வந்து அமர்ந்திருப்பது என்பதுதான் இதில் மிகப்பெரிய செய்தியாக நான் கருதுகிறேன். என்னன்னா, யாரும் யார் பேச்சையும் கேட்க தயாராக இல்லாத ஒரு காலத்தில், அதான் எனக்கு தெரியுமே, அதான் எல்லாமே ஃபோனில் வந்துடுது, நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழலில் கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நடக்கும் ஒரு முதல்வரை பாராட்டி பேசும் கூட்டத்தில் இத்தனை ஆயிரம் பெண்கள் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களுக்கு முதலில் பெருநன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் மாவட்ட செயலாளர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் பேசும்போது, தொடர்ச்சியாக கூட்டம் நடத்துகிறோம், ஒவ்வொரு கூட்டத்துக்கு ஒரு புது பேச்சாளர் வர்றாங்க, பழனியப்பன் மட்டும்தான் நம்ம மாவட்ட கழகம் நடத்துகிற கூட்டத்தில் 2 கூட்டத்தில் பேசுகிறாருன்னு சொன்னார். எனக்கு அது பெருமைக்குரியதாக இருந்தாலும் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னா, அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த கூட்டத்தில் பேசினார் இல்லையா, தொடர்ச்சியாக 60 நாள் கூட்டங்களில் பேசுகிறார். 60 நாளும் வேறு 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 சாதனைகள் சொல்லும் அளவுக்கு ஒரு ஆட்சி நடைபெறுகிறது என்பது தான் பெரிய மகிழ்ச்சி. ஒரு கூட்டத்திற்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அமர்ந்திருப்பதும், பிரபாகர் ராஜா அவர்களை எனக்கு தெரியும், காரப்பாக்கம் அவரை வந்து இன்றைக்கி தான் நேரடியாக பக்கத்தில் உட்காந்து பேசுகிறேன். அவரை சொல்லி மதுரவாயல் தொகுதி எம்எல்ஏ அவர்களை, சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ அவர்கள் இப்போ தான் வந்தாங்க. இப்படி சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் வந்திருந்து, அதாவது மற்ற நாளாக இருந்தால் பரவாயில்ல, சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கும் பொழுது மாலை வேளையில் வந்து கலந்து கொள்வது என்பது இந்த அண்ணன் அமைச்சர் மாசு மேல் இவர்களெல்லாம் கொண்டிருக்கும் அன்பைத்தான் காட்டுகிறது. அதாவது தனசேகரன் அவர்கள் வந்து பேசும்போது குறிப்பிட்டு சொன்னாங்க, வந்து நாங்கள் பூரா காரைக்குடியிலேருந்து வந்தவங்க பூரா சினிமாவுக்கு வந்தவங்க அப்படின்னா, நான் அப்படி வரல, ஏவிஎம்ல கூப்பிட்டு வந்தார் அப்படி எல்லாரும் வந்தீங்கன்னு. நான் வந்து ஒழுங்காக படித்து பிஏ படித்து எம்ஏ படித்து முடிச்சதுக்கப்புறம் சினிமா தான் போகணுங்கிற எண்ணத்தோடு வந்து சினிமாவிற்கு வந்து சினிமாவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் போது அதை விடவும் முக்கியம் அரசியல் வேலைகள் என்பதால் சினிமாவை தள்ளி வைத்த அரசியலுக்கு வந்து இப்படி வேறு வேறு வேலைகள் செஞ்சுட்டு வச்சுங்களேன். எனக்கு பெரிய மகிழ்ச்சி வந்து நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட்டத்தை பிறந்தநாள் விழாவை பற்றி பேசுவது என்பது எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, ஒரு மனிதனிடம் ஒரு ஆள்கிட்ட போய் நீ உன் ஃப்ரெண்டை பற்றி பேசு அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாளைக்கு பேசுவான். என் நண்பர்கள் யாரெல்லாம் தெரியுமா. உன்னுடைய ஆசிரியர்களை பற்றி பேசு அப்படின்னா, நல்ல ஆசிரியர்கள் இருந்தால் கூட ஒரு 4 நாள் பேசுவான். அதுக்கப்புறம் ஒரு உறவினரை பற்றி பேசு அப்படின்னா, எங்கள் சித்தப்பா என்ன செஞ்சார் தெரியுமா, மாமா என்ன செஞ்சார் தெரியுமா, அத்தை என்ன தெரியுமா செஞ்சாங்க அப்படி பேசுவோம். தாத்தா பாட்டியை பற்றி பேசுனா கூட 10 நாள் பேசுவான், ஏன்னா சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுனால. ஆனால் அம்மாவை பற்றி பேசுன்னு சொன்னால் சலிப்பின்றி வாழ்நாள் முழுமைக்கும் பேசிக்கொண்டே இருப்பான். ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க நிறைந்திருக்கிற பெண் என்பது அவனுடைய அம்மா தான். அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தங்களுடைய தாயாக நினைக்கும் திரு தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக இப்படி கூட்டங்கள் போட்டு தமிழ்நாடு முழுவதும் பேசுவது என்பது ரொம்ப நேசத்திற்குரிய ஒரு தலைவரை பெற்ற தொண்டர்கள் செய்கின்ற காரியமாகத்தான் நான் பார்க்குறேன். எல்லா கூட்டங்களிலும் ஒரு முழக்கம் வைக்கப்படுது, என்னென்னா வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. அப்படி ஒரு வரலாறு வந்து படைப்போம் அடுத்த ஆண்டு வரப்போகும் சட்டமன்ற தேர்தலில். அந்த சூழல் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்தியாவில் நமக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பாண்டிச்சேரி உட்பட ஒதுக்கப்பட்ட 40 எம்பி தொகுதிகளில் குறை வந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம் முதல்ல மக்கள் தொகை வாக்கெடுப்பை வச்சு நடந்துடுமோன்னு நினைச்ச போது நடக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்தியாவில் 1973 இந்த எண்ணிக்கை மாறாமல் இருக்குது. அது தெரிஞ்சுக்கணும்ல முதல்ல என்ன வரலாறுன்னு. 1973 மாறாமல் இருக்குது. 2021 வாக்கெடுப்பு கணக்கெடுப்பு நடத்திருக்கணும், கொரோனாவால் நடத்தாமையே எண்ணிக்கை குறைஞ்சிருமோன்னு சொன்ன உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் மார்ச் மாதம் 5ஆம் தேதி இந்தியாவில் இருக்கும் பல்வேறு மாநில முதல்வர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு அழைப்பு விடுகிறார். ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது. கூட்டத்தின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, மற்ற மாநிலத்திலிருந்து எல்லாரும் கூட்டம் நடத்துவோம்னு. மார்ச் 5ஆம் தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அன்று வேலை தொடங்குகிறது. முதல்வருடைய வழிகாட்டுதலில் அமைச்சர்கள் அத்தனை பேரும்
பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு தலைவர்களை பார்க்கிறார்கள். மிகச் சரியாக 15 நாளில் சென்னையில் இந்தியாவில் இருக்கும் 22 கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி முதல்வர் தலைமையில் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்துகிற சாதனை இருக்குல்ல. அண்ணன் சொன்னாங்க, மாசூரன் என்ன வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு. எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்காரன் தலைவரை என்னவாக்குறது முடிவு பண்ணிட்டான், பிரைம் மினிஸ்டர் ஆகிறது முடிவு பண்ணிட்டான். நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிற வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. ஒரு தலைவர் கிட்டத்தட்ட 15 நாளில் இந்தியாவில் இருக்கும் எல்லா தலைவர்களும் ஒன்று திரட்ட முடியும்னா இப்போ கவனம் பூரா தமிழ்நாட்டு பக்கம் திரும்பிடும். தலைவர் கலைஞருக்கும் நம்முடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு வேறுபாடு தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இதுவரையும் அவர் மொழியாலையும் பேச்சாலையும் எழுத்தாலையும் பெரிதும் கவர்ந்து பெற்ற இடத்தை நம்முடைய முதல்வர் உழைப்பால் பெற்றார். அதை அவரே சொன்னார், நான் என் தலைவரை போல தமிழிலும் எழுத்திலும் பேச்சிலும் சிறந்தவன் அல்ல, எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டுமேனாரு. அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார். கலைஞரை பற்றி என்ன பேசப்பட்டதுன்னா, இந்தியாவில் கலைஞர் தான் எப்பொழுதும் செய்தியாக இருப்பார், கலைஞர் தான் செய்தியை உருவாக்குவார்னு. அந்த இடத்தை எந்த தலைவர் அடையல. இப்போ அந்த இடத்த தொட்டிருக்காரு முதல்ல நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள். கடந்த 10 நாட்களாக இந்தியாவின் செய்தியாக திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார்கள். ரூபாயின்னு மாத்திரம் தொடங்கி அனைத்து கட்சி கூட்டம் வரைக்கும். அப்போ இப்படி வேலை செய்கிற ஒருவரை கொண்டாடி பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி பாராட்டுகிறோம்ல, ஏன் இது இவ்வளோ அவசியமாக இருக்குது, ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த மாநிலத்தை மதவாதம் பற்றி கொள்ளாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு முதல்வராக இருப்பதால், தலைவராக இருப்பதால் கொண்டாடுறோம். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்னு ஒரு செத்து போன மன்னன், நம்மெல்லாம் பழசு படிச்சிருப்போம் அவுரங்கசீப்னு. அவர் இருந்த பேரால் அவுரங்காபாத்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த அவுரங்காபாத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி பேர் மாற்றினுச்சு. பேர் மாற்றினதுக்கப்புறம் அது சத்ரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாற்றப்பட்டுச்சு. அதன் பிறகு இப்போ சாவான்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. அது சிவாஜி, மன்னன் சிவாஜியை பற்றி பேசுனுச்சு. அந்த படத்தை பற்றி, சினிமாவை பற்றி மகாராஷ்டிரா சட்டசபையில் பேச்சு நடக்கும் பொழுது அங்கு இருக்கும் அவுரங்கசீபினுடைய சமாதியை அகற்ற வேண்டும்னு முதல்ல பஜ்ரங் தள்ளும் விஸ்வ இந்து பரிஷத்து பேசுது. விஸ்வ இந்து பரிஷத்து பேசினா, அப்பா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாநிலத்தின் முதல்வர், மகாராஷ்டிராவின் முதல்வர் ஃபட்னாவிஸ், ஆமாம் அதை அகற்றுவோம்னு பேசினார். அகற்றோன்னு பேசினது விளைவாக மகாராஷ்டிரா தன்னுடைய அமைதி குலைந்தது. நாங்கள் ராமர் கோயில் கட்டியதை போல, பாபரி மசூதியை இடித்தது போல அவுரங்கசீபுடைய மசூதியை இடிப்போம்னு சொல்லி மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை விஸ்வ இந்து பரிஷத்தும் பஜ்ரங் தள்ளும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு அறிவிக்குது. இன்னைக்கு நாக்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே தடை உத்தரவு விதிச்சிருக்காங்க. ஒரு மாநிலம், உங்களுக்கு எளிதாக புரியுறதுக்கு சொல்கிறேன், எப்படி சென்னை, திருச்சி, திருநெல்வேலி இருக்கோ அப்படி மகாராஷ்டிராவில் மும்பை, நடுவில் அவுரங்காபாத், கடைசி ஓரத்தில் நாக்பூர், இப்படி குறுக்கு இழுத்தோம்னா 700 கிலோமீட்டர் வரும். 700 கிலோமீட்டர் மொத்தமும் மகாராஷ்டிரா பற்றி எரிவதற்கான வேலையை பஜ்ரங் செய்யுது. பிஜேபி அதை ஆதரிக்குது. அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட பொழுது பொத்துநாப்பில் 1000 பேரை வச்சு ஊரை விட்டு வெளியேற்றி இந்த மாநிலத்தின் நிம்மதியாவது மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினார் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். மலை மேலே மசூதி இருந்துச்சு, தர்கா இருந்துச்சு, மாத்துன்னு சொல்றதெல்லாம் டே அதெல்லாம் உன் வேலையை பாரு, அது நம்ம நாள் அங்கே இருக்குது, அது இருக்கும், நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறது இருக்கு இல்லையா? அப்படி இங்கே எந்த மதவாத சக்திகளும் தலை தூக்காமல் இந்த தமிழ்நாட்டின் மக்கள் சகோதர எண்ணத்தோடு தொடர்ச்சியாக வாழ்வதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால், தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி இருக்கிறது. தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும்ல, மற்ற மாநிலத்துக்கு எல்லாம் கேட்கறனால பிஜேபி என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான். போப்பா எனக்கு தெரியுமான்னு சொல்கிறானே ஏன்? அப்படி ஏன்னா நம்ம இங்கே கடந்த 70 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், படிப்பு முக்கியம், எல்லாரையும் படிக்க வச்சிருக்கிறதுனால அவன் சொல்கிறான் போப்போம் வேலையை பார்த்து எங்களுக்கு தெரியும், நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த துரோக திட்டமும் செயல்பட மாட்டேங்குது, எந்த விஷம பிரச்சாரம் விடுபட மாட்டேங்குது. அண்ணன் மாசுபிரமணியன் அண்ணன் பல கூட்டம் நடத்தும்போது ஒரு கூட்டத்தில் ரங்கராஜ் பாண்டேவை கூட்டம் நடத்திட்டாரு. அவ்வளோ பேர் சோஷியல் மீடியாவில் அலறிட்டான். ரங்கராஜ் பாண்டேலாம் ஒரு ஆள், அண்ணன் கூப்பிடலாமா மாசுபிரமணியன்? எனக்கு அண்ணன் நான் சொல்கிறேன், கூப்பிட்டேன், சரி நம்ம கூப்பிடணும். அங்கே தான் நம்ம மேன்மையான ஆளாகிறோம். நம்ம என்ன ஆகிறோம், டே எங்கிட்ட எதிர்த்து பேசுகிற கருத்து இருக்கு, நீ வா நல்லா கடைவிரி வந்து சொல்லு,
வந்து என்ன சொன்னார் அவர் கடைசியில் நம்ம மேடையில் வந்து அழுது புலம்பிட்டு போனார், நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு. வயிறு தவிர ஒன்றும் செய்ய முடியாது, நீ வேற என்ன செய்ய, உங்களோட கருத்து இருக்கா? அது எங்கேருந்து வந்தது மாசுப்பிரமணியம் அவர்களுக்கு தெரியுமா? அது இப்போ இந்த பிரதான் இல்லை, அது பெரியார் கிட்ட வந்தது. பெரியார் எதிர்த்து பேசலாம், அவனை வா மேடை போட்டுப்பாரு. பெரியார் போல எதிர்கருத்து பேசியவனை மேடையில் அமர வைத்து பேச வைத்த ஆளே உலகத்தில் கிடையாது. பெரியார் ஆதரித்து பேசுறவனோட எதிர்த்து பேசுறவங்கள மேடை கூப்பிடுவார். பேசி முடிச்சுட்டு அதுக்கு மாற்றா நம்ம கிட்ட என்ன கருத்து இருக்கோ அதை பேசுவார். அதை போல ரங்கராஜ் பாண்டே மட்டும் சொல்றேன், முடிஞ்சா அண்ணாமலையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருங்க. இது ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை, அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே, அவ்வளவுதானே. ஏன்னா வந்து பேசிட்டு வர அண்ணாமலைங்க வந்து, அப்ப பேசுனா பேசட்டும், கேட்போம். என்ன பேசிட்டு வர அவரு? மேடைக்கு வந்து சொல்லிடுவாரா நீங்க 3வது மொழி படிங்கன்னு? அது பதிலுக்கு மாசூரனை பேசும்போது சொல்லுவார்ல கடைசியில், நாங்கே 3வது மொழி படிக்கிறோம் அப்படின்னு. உனக்கு தெரிஞ்ச 3வது மொழி சொல்லு நீ முதல்ல அப்படின்னு. இந்தியாவில் யாருமே படிக்க மாட்டாங்களா 3வது மொழி? நம்ம பிள்ளை மட்டும் 3வது மொழி படிக்கணுமா? நான் எளிதாக புரிய சொல்கிறேன். பெண்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க. நம்ம படிப்பை ஆரம்பித்தது 100 வருஷத்துக்கு முன்னாடி. 100 வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சின்ன பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது நமக்கு படிப்பு 2 தான். என்ன பாடம்? ஒன்று தமிழ், கீழே மண்ணை கொட்டி ஆனா ஆவனான்னு எழுதுறது. 2வது நம்பர், எண். அதனால தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும்னா 2 தான் படித்தோம். புள்ள 5வது வரையும் 12 வயசு வரைக்கும் நம்பரும் லெட்டர் தான் படிச்சிச்சு, மொழியும் எண்ணும் தான் படிச்சிச்சு. இது 2 தான் படிச்சு. அதுக்கப்புறம் 12 வயசுக்கு அப்புறம் மெதுவாக வரலாறு சொல்லி கொடுத்தோம். அப்புறம் புவியியல் சொல்லிக் கொடுத்தோம், ஜாகிரபி சொல்லிக் கொடுத்தோம், அப்புறம் பௌதிகம் சொல்லிக் கொடுத்தோம், இயற்பியல் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் சப்ஜெக்டா. இன்னைக்கு என்ன பண்ணுறோம்? 5வது படிக்கிற பிள்ளைக்கே ஃபிசிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம், கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறோம், பாட்னி சொல்லிக் கொடுக்குறோம், ஜுவாலஜி சொல்லிக் கொடுக்குறோம், ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறோம், சிவிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். எல்லாமே 5வது படிக்கிற பிள்ளைக்கே இருக்குது. கரெக்டாக 5வது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லிக் கொடுக்குறோமா, ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்குறோமா, வங்காளம் சொல்லிக் கொடுக்குறோமா? ஏன்னா மொழி அறிவு இல்லை, பாடம் தான் அறிவு, பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் நாலேஜ், லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறத பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் பெருமையாக சொல்லுவதற்கான காரணம், நாங்கள் இன்னொரு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைக்கு. அந்த புள்ளை தெரிஞ்சிக்க வேண்டியது பாடத்தை தான், மொழி இல்லை. அந்த பாடத்தை நல்லா படித்தா பின்னாடி அவசியம் ஏற்படும் போது புள்ள மொழியை படிச்சுக்கும். இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லா பிள்ளைகளும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களே, உலகம் பூரா வேற வேற இடத்துக்கு, அதெல்லாம் எப்படி பேசுகிறான்? அங்கே போனதுனால பேசுகிறான். அட ஒன்றுமே வேண்டாம், பீகார்லேருந்து இங்கே டேபிள் துடைக்க வந்தான்ல, அவங்ககிட்டலாம் நம்ம இந்தியா பேசுகிறோம், அவன் தானே தமிழ் பேசுகிறான். அவன் என்ன மும்மொழி கொள்கையில் அங்கே தமிழ் படிச்சுட்டு வந்தானா? தமிழ்நாட்டுக்கு போனால் நல்லா டேபிள் துடைக்கலாம், தமிழ் தெரிஞ்சான்னு துடைப்போம். நான் வந்தாவன் வழி இல்லை, பிழைக்க வந்தான், வந்த இடத்துல வேலை செஞ்சான், வேலை செஞ்ச இடத்துல அந்த மொழியை கற்றுக்கிட்டாதான் நம்மளை வச்சிருப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டா அவன் அந்த மொழியை படித்தான். சரியா? அப்படி எவனுக்கு தேவையோ அப்போ அந்த மொழியை படிக்க போகிறோம். தேவையில்லாமல் நாங்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளி படிக்கிற பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாமா, 3வது மொழி படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் படிக்க வேண்டாம்னு சொல்லுங்க. படிக்கவே வேண்டாம். நம்ம வந்து பேரறிஞர் அண்ணா சொல்லி கொடுத்த நமக்கு இருமொழி கொள்கை இருக்கிறது. நமக்கு வந்து தமிழும் ஆங்கிலமும் இந்த மாநிலத்தில் மிக வளமையாக இருக்கிறது. அதனால எங்களுக்கு 3வது மொழி வேண்டாம். வேணுங்கிறால் யார் வேணாலும் படிச்சுக்கலாம். இங்கே ஹிந்தி பிரச்சார சபை இருக்குது, ஃப்ரெஞ்சு கிளாஸ் இருக்குது, யார் வேணால் படிச்சுக்கலாம். பள்ளிக்கூடத்தில் ஒரு மொழியை சேர்ப்பது என்பது அந்த பிள்ளைக்கான சுமை. தேவையில்லாமல் ராத்திரி உட்காந்து வீட்டில் யார் சொல்லிக் கொடுப்பா அந்த பாடத்தை? எங்கே போய் படிக்க அந்த புடத்தை? அப்போ அது தேவையில்லை. இங்கே பொருள் தான் அறிவு, சப்ஜெக்ட் தான் அறிவு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல, டேட்டா சயின்ஸ் போல அதை சொல்லிக் கொடுக்கறதா வழி. அதை சொல்லிக் கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இன்று தொடங்கலை. இந்த பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீதி கட்சியிலிருந்து தொடங்குகிறது. நான் வந்து இந்த திராவிட மாடல் அரசின் அனைத்து சாதனைகளையும் சொல்லி இந்த ராத்திரியை சிவராத்திரியாக்க விரும்பலை. நான் இந்த ராத்திரி 9 மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு போகணுன்னா நம்ம ஒரு சாதனையை பேசினா போதும். அதில் முக்கியமானது எல்லாருக்குமான கல்விங்கிறது. அது எங்கே தொடங்குது அப்படின்னா நீதி கட்சி காலத்தில் பிராமணை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பிட்டி தியாகராயர் என்பவர் ஏன் மற்ற சாதிகளில் ஒடுக்கப்பட்ட சாதியில் படிக்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவன் பூரா பசியில் இருக்கான், அவன் பூரா வறுமையில் இருக்கான், அவன் பூரா வேலைக்கு போகிறான் என்பதை உணர்ந்த பிட்டி தியாகராயர் முதல்ல சென்னை மாகாணத்தில் 1920களில் மதிய உணவு வழங்கி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை வர வச்சார். உலகத்திலேயே முதலில் படிக்க வந்தால் சாப்பாடு போடுவோம் சொன்ன முதல் மாகாணம் சென்னை மாகாணம் தான். அதை செஞ்சவர் பிட்டி தியாகராயர் தான் செஞ்சார். எப்படி இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு வழங்கிய பொழுது உலகமே உற்று பார்த்ததோ அதை போல கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு முன்னால்
நீதி கட்சியை சேர்ந்த பிட்டி தியாகராயர் மதிய உணவு வழங்கிய போது உலகமே உற்று பார்த்தது. என்னது, ஒரு மெட்ராஸ் ஸ்டேட்டில் மத்தியான சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களா அப்படின்னு. அதுதான் பின்னாளில் பெரியாரால் ஊக்குவிக்கப்பட்டது. பெரியார் கல்வி என்பது ஒடுக்கப்பட்டவரை போல பெண்களுக்கும் மிக முக்கியம்னு பேசின ஒருத்தர் பெரியார். இன்னைக்கு பெரியார சீமானில் தொடங்கி ராஜாவிலிருந்து அண்ணாமலை வரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. ஏன், சாமி கும்பிடாதுன்னு சொன்னதுனாலயா? இல்லை, பொம்பளை பிள்ளையில படிக்க சொன்னதுனால, பொம்பளை பிள்ளையில சமமாக நடத்துன்னு சொன்னதுனால, பொம்பளை பிள்ளையில சொத்துல பங்கு கொடுன்னு சொன்னதுனால, இதையெல்லாம் சொன்ன கிழமை பெரியார். அதனால வேண்டாம் பெரியார் அப்படின்ற பெரியார் தான் திருப்பி அதை வலியுறுத்துறாரு. பின்னாளில் அதையே அண்ணா வலியுறுத்துகிறார். பொய்ச்சிரிப்பும் புரட்டும் உலகம் நிலவும் உலகில் நம் வாழ்க்கை பாதை நேராக இருக்க வேண்டுமெனில் கல்வியை தவிர வேறு வழி இல்லை, கல்வியை தவிர வேறு கதி இல்லைங்கிறார் அண்ணா. அண்ணாவின் தொடர்ச்சியாக வந்த கலைஞர் அதை அழுத்தி பிடித்துக் கொள்கிறார். 1975 கலைஞர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் மன்றத்துக்கு பேச்சாளராக போகிறார். அவருடைய தொகுப்பு விழாவுக்கு முதலமைச்சர் கலைஞரோடு உடனிருப்பவர் அன்றைய மின்துறை அமைச்சர் ஓபி ராமன் அவர்கள். ஓபி ராமன் ஒரு பெரிய வழக்கறிஞர், அவரும் கூட போகிறாரு. அந்த கூட்டத்தில் கலைஞரை வரவேற்று பேசிய மதுரை அமெரிக்கன் கல்லூரியினுடைய மாணவர் மன்ற செயலாளர் சொல்கிறாரு, கலைஞர் ஒரு படிக்காத மேதை, கலைஞர் ஒரு படிக்காத மேதை. படிப்பு ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒன்றும் அத்தனை கட்டாயமில்லை என்பதற்கு வாழும் உதாரணம்தான் கலைஞர். அவர் அடைந்திருக்க உயரம் அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லி கண்ணதாசனுடைய ஒரு பாட்டை உதாரணமாக சொல்கிறாரு. வாழை மரம் படித்ததில்லை, கனி கொடுக்க மறந்ததா, வான்முகிலும் கற்றதில்லை, மழை பொழிய மறந்ததா, கற்றதினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அப்படின்னு பாட்டை சொல்லி கலைஞரை கொண்டாடி பாராட்டுறாரு. கலைஞர் பேச வரும்போது சொல்கிறாரு, தம்பி என் மேல் கொண்ட அன்பின் காரணமாக படிக்காத என்னை உயர்த்தி பேசினாரு, பேசக்கூடாது. உங்களுக்கு யார் தெரியுமா உதாரணம், யாரை போல நீங்கள் வரணும் தெரியுமா? இந்த உட்கார்ந்துருக்காரு அமைச்சர் ஓபி ராமன், அவரை போல வரணும். அவர் இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர், அவர் மாநிலத்தில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றவர், அவர் இந்த மாநிலம் புகழும் வழக்கறிஞர், தன்னுடைய கல்வியின் காரணமாக இன்று அமைச்சரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார். ஓபி ராமனை போலத்தான் நீங்கள் வரணுமே ஒழிய ஓபி ராமனை தான் வழிகாட்டி எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்காதீங்க. ஏன்னான்னு சொல்றாரு, விதி விலக்கு வழிகாட்டி ஆகாதுங்கிறார் கலைஞர். விதி விலக்கு வழிகாட்டி ஆகாது, அதை வச்சுக்காது அப்படின்னு. அதை வச்சுக்க கூடாது. ஒரு தலைவன் சொல்லணும்ல, தன்னை புகழ்ந்தா பிடிக்கும்ல, ஆமாம் நான்லாம் படிக்காம பிரமாதமாக வந்தவன் ஓபி ராமனுக்கு மேலே நான் தானே சொல்லணும். ஆனால் சொல்லாமல் நீ யாரை வச்சுக்கணும்னா, யார் படித்திருக்கிறாரோ அவரை உதாரணமாக கொள், என்னை உதாரணமாக கொள்ளாதுன்னு சொன்ன தலைவர் இருக்கார் இல்லையா, அந்த தலைவரின் வழியாகத்தான் 1922 ஜூன் மாதம் 13 நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் எண்ணும் எழுத்துங்கிற திட்டத்தை துவங்கி வச்ச நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், வாழ்க்கையில் தரம் உயர்வதற்கு ஒரே வழி கல்வி மட்டும்தான். படிக்காத ஒருவர் சாதித்தார் என்று யாரையாவது காட்டினால், படித்ததனால் சாதித்த 1,00,000 பேரை நம்மால் காட்ட முடியும். படிக்காமல் ஒருத்தர் சாதித்தார் என்று சொல்வது நம்மளை சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பது. இவனெல்லாம் படித்து விட்டானே என்ற எரிச்சலில் சொல்வது. அதனால் படியுங்கள் 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 தலைவர் ஸ்டாலின் அவர்கள் படியுங்கள் படியுங்கள் சொன்னது எங்கிருந்து வருது? நீதி கட்சியிலிருந்து வருது. 1920 வருது, 2024 2021 குளத்தூரில் சொல்றது. அப்போ கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலமாக ஒரு மாநிலம் படிப்பதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பெண்கள் படிப்பதை பற்றி. கலைஞர் அவர்கள் 89 முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு 8வது வரை பொம்பளை பிள்ளை படித்தா கல்யாணத்துக்கு 5000 கொடுப்போம்னாரு. நிருபர்கள்லாம் கேட்டாங்க, அது என்ன பொம்பளை பிள்ளை யாரு கல்யாணம் பண்ணாலும் நீ 5000 கொடுக்க வேண்டியதானே, அதனை 8வது வரையும் படித்தா கொடுக்குறது அப்படின்னு கலைஞர் உடனே சொன்னார். அப்படியாவது 8வது வரையும் பொம்பளை பிள்ளைகளை படிக்க வைப்பீங்களே, அதுக்காக தான் சொல்கிறேன்னாரு. அதன் பின்னால் அந்த தாலிக்கு தங்கமாக மாறியது. நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு, தாலிக்கா தங்கம் கொடுக்கறது, இந்த பொம்பளை பிள்ளையிலேயே தங்கமாக மாற்றணும், எப்படி மாற்றுறது இல்லையா? ஒரு தடவை 1 கிராம் தங்கம், 1 பவுன் தங்கமாக என்னோட போகிறோம். ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா இருந்தால் அந்த பொண்ணு எத்தனை பவுன் தங்கம் வேணாலும் வாங்கிக்கும். அப்போ 6வதுலேருந்து 12வது வரையும் அரசு பள்ளியில் படித்தா அந்த பெண்களுக்கு எவ்வளவு படித்தாலும்
எவ்வளவு நாளைக்கு படித்தாலும் படிப்பு முடியும் காலம் வரை மாதம் 1000 ரூபாய் அறிவித்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான். இன்னைக்கு பெண்களுக்கான பேருந்து பயணத்தை பற்றி அமைச்சர் அவர்கள் வந்து புள்ளி வர கணக்கெல்லாம் சொன்னார். நீங்கள் வந்து அந்த பேருந்து பயணம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை, அது இத்தனை கோடி பேர் பயணம் செய்கிறார்கள் என்பது வேறு. அந்த பேருந்து பயணம் என்ன மாற்றத்தை தெரியுமா வாழ்க்கையில் ஏற்படுத்தும்? இந்த கேகே நகரில், இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்க ஒரு காலேஜ் படித்த ஒரு பொண்ணு, காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு சாயந்தரம் இங்கே இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலை செய்யணும்னு நினைக்குது. வேலை செஞ்சால் எம்ஜிஆர் நகரில் என்ன சம்பளம் கொடுப்பார்? ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கடைக்கார முதலாளி ஒரு 7000 ரூபா சம்பளம் கொடுப்பார், ஒரு 8000 ரூபா சம்பளம் கொடுப்பார். அவ்வளோதான் கொடுக்க முடியும், எவ்வளோ வியாபாரம் நடக்கும். அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி டி நகருக்கு வேலைக்கு போணுச்சுன்னா, பாண்டி பஜாருக்கு வேலைக்கு போணுச்சுன்னா, அதே வேலைக்கு சேல்ஸ் கேர்ள் வேலைக்கு இங்கே 8000 ரூபா சம்பளம், அங்கே 10000 ரூபா ஆயிரும். அங்கே 10000 ஆயிரமா, 2000 கூட கொடுப்பாரு அங்கே இருக்கேன்னு. ஏன்னா அங்கே வியாபாரம் கூட நடக்கும், கடை பெரிய கடை, அதனால ஈஸியாக 10000 கூட கொடுப்பாரு. ஆனால் இங்கே இருக்க அப்பா என்ன சொல்லுவார்? சுமதி, நீ எதுக்கு இங்கே எம்ஜிஆர் நகர்லேருந்து பாண்டி பஜாருக்கு போகிற? பஸ்ஸுக்கே 1500 ரூபா ஆயிரும், சரியாக போச்சு, அதுக்கு பேசாமல் இங்கேயே வேலை பார்த்தேன்னா நம்ம அண்ணன் கடை, சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாலும் அப்படிப்பாரு. இப்போ பேருந்து இலவசமாக ஓடணும்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா, அப்பா கூட 2000 ரூபா கிடைக்கும், பஸ்ஸு சும்மா ஓடுது, நான் டி நகரில் போய் வேலை பார்த்துட்டு வரேன். அந்த பொண்ணு கிளம்பி டி நகருக்கு போவா. எம்ஜிஆர் நகர்லேருந்து டி நகருக்கு போன பொண்ணு டி நகரோடு நிற்பாளா? டி நகருக்கு போன பொண்ணு அங்கேருந்து அடுத்த வேலை கிடச்சி சென்னையை விட்டு பாம்பேக்கு போக பாப்பா. இதுக்கிடையில் படிப்பு முடியும். படிப்பு முடிஞ்சு அவளுடைய மேற்படிப்பை நான் பாம்பேயில் படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறேன்னு படிக்க பாம்பேக்கு போய் வேலையை பாம்பேயில் பார்ப்பா. பாம்பேயில் வேலை செய்கிற பொண்ணு படிச்சுக்கிட்டே இருக்க, அடுத்து என்ன செய்வா? மேற்படிப்புக்கு அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போவா. அப்போ ஒரு இலவசமாக ஒரு பேருந்து ஓட்டுவதால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை எம்ஜிஆர் நகர்லேருந்து ஃப்ரான்ஸுக்கு மாறிடும். அப்படின்னா அதனால தான் பொண்ணை படிக்கும், அதனால தான் இங்கே பஸ்ஸு விடுவோங்கிறோம். ஏன் பொம்பளை பிள்ளையை படிக்கணும்னு அரசு கவலைப்படுது? ஒரு ஆம்பளை பிள்ளை படித்தா அவன் மட்டும் படித்தவனாக இருப்பான், ஒரு பொம்பளை பிள்ளை படித்தா அவன் தலைமுறையே படித்த பதவியாக. பிள்ளைகளை படிக்க வைக்க அவசியம், அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒருத்தர் மட்டும் படிப்பதான் முக்கியம். அதனால தான் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரையும் அரசு பள்ளியில் படித்தா மாதம் 1000 ரூபா தர்றோம். சரி, 11, 12 படிக்கலை, 10ஆவது வரையும் தான் படிச்சிருக்கோம், டிப்ளமோக்கு தான் போகிறோம், ஐடிஐக்கு தான் போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல. 10ஆவது வரையும் படித்து டிப்ளமோ படிக்க போகிறீங்க, பாலிடெக்னிக் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் 1000 ரூபா பொம்பளை பிள்ளை படிக்கிற கொடுக்கணும். எனக்கு எம்ஜிஆர் நகர் மாதிரி இடத்துல பேசுவது என்ன தெரியுமா பெரிய மகிழ்ச்சி? இந்த ஏரியாவில் இருக்க பெண்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு, பிள்ளைகளுக்கு சோறு விட்டுறதுக்கு ரோட்டுக்கு வந்துடுவாங்க. நீங்கள் ராஜாண்ணாமலை பொறுத்தலையோ ஆழ்வார்பேட்டையிலையோ பார்க்க முடியாது, ஃப்ளாட்டுக்கு உள்ளே வச்சு அவங்க ஊட்டுவான். ஆனால் எம்ஜிஆர் நகரில் ரோட்டில் வந்து வேடிக்கை காமிச்சிட்டு பிள்ளைக்கு சோறு விட்டுவாங்க. இது என்னப்பா பிள்ளைக்கு சோறு விட்டது வேடிக்கை காமிச்சு சோறு விட்டுற விஷயமா அப்படின்னா அதில் விஷயம் இருக்குது. அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா தன் பிள்ளைக்கு மட்டும் சோறு விட்ட மாட்டான், பக்கத்து வீட்டு பிள்ளை பக்கத்தில் வந்து சீலையை பிடிச்சி இழுக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு விட்டுவார். கிண்ணத்தில் சோறு உண்டது தன் பிள்ளைக்கு விட்டதான். ஆனால் பக்கத்தில் ஒரு பிள்ளை வேடிக்கை பார்க்குது, வேடிக்கை பார்க்குற பிள்ளை சும்மா விடக்கூடாது, அதனால அதுக்கு ஒரு வாய் ஊட்டுவார். அப்படி அரசு பள்ளியில் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரை படித்தவங்களுக்கு தான் மாதம் 1000 ரூபான்னு சொன்ன முதலமைச்சர், அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கு இல்லையா, அந்த பிள்ளையெல்லாம் வேடிக்கை பார்த்து இல்லையா, அந்த பிள்ளையெல்லாம் வேடிக்கை பார்க்குது, ஒரு கவலத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டுண்டா அந்த பிள்ளைகளுக்கு மாதம் 1000 ரூபா பொம்பளை பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் பரவாயில்ல கூடு அப்படின்னு. அடுத்து வேடிக்கை பார்த்த பிள்ளை யாரு? நம்ம ஆம்பளை பையன். என்னங்க நீங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க, நாங்கள் என்ன செஞ்சோம்? அதுக்கு மட்டும் புதுமை பெண் திட்டம்னா நாங்கள் ஆள் இல்லையா, வாங்க அப்படின்னு தமிழ் புதல்வன்னு ஒரு பேர் வச்சு போன ஆகஸ்ட்லேருந்து ஆம்பளை பிள்ளைக்கும் 1000 ரூபா. ஒரு மாநிலம் தொடர்ச்சியாக படிப்பவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறது, தொடர்ந்து படின்னு. அப்படி படிக்க வச்சதுனால இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு, இந்த திராவிட மாடல் நாயகர் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் படிப்பின் எண்ணிக்கையில் 35 விழுக்காடு கூடியிருக்கிறது. 100க்கு 30 பேர் படித்தாங்கன்னா இப்போ 50 பேர் படிக்கிறாங்க. இது கூடியதற்கான காரணம் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்த 1000 ரூபா. 3.5 லட்சம் பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க, 2 லட்சம் ஆண்கள் படிக்கிறாங்க. இவ்வளவு பேர் படிப்பதற்கான காரணம் இந்த அரசு அதை பற்றி கவலைப்படுகிறது. உங்களுக்கு ஒரு எளிய கணக்கு சொல்லிடுறேன். இந்தியாவினுடைய மோடி அரசு மொத்த இந்தியாவுக்கு செலவழிக்கிற பணம் 76,000 கோடி ரூபா. 78,272 கோடி ரூபா. நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் செலவழிக்கிற பணம் எவ்வளோ தெரியுமா? 48,000 கோடி ரூபா செலவழிக்கிறோம் நம்ம. ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்கு. மொத்த இந்தியாவுக்கு 76,000 கோடி ரூபா செலவழிக்கிறான். அதில் எவ்வளோ தருவான்? நமக்கு 2,000 கோடி ரூபா தருவான்.
நம்ம முதல்வர் என்ன சொல்றாரு, அந்த 2000 கோடி நீயே வச்சுக்க, எங்களுக்கு தேவை 46,000 கோடி ரூபா வேணும் என் பிள்ளைய படிக்கிறதுக்கு. இதுக்கு எதுக்கு நீ இந்த 2000 கோடி கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீ எனக்கு 3வது மொழியை வேற ஒன்று படிக்கணுங்கிற, அதெல்லாம் படிக்க முடியாது, நீ இப்போ நான் வச்சுக்க மாட்டேன், நீ 10,000 கோடி ரூபா கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், இந்த மும்மொழி கொள்ளையை ஒத்துக்க மாட்டேன், நான் என் பொம்பளை பிள்ளையை படிக்க வைப்பேன், நான் என் ஆம்பளை பிள்ளையை படிக்க வைப்பேன். இந்த மாநிலத்தில் பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவம் செய்திடல் வேண்டுமம்மான்னு மற்ற மாநிலத்து பெண்கள்லாம் பொறாமைப்படும் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கும் முதல்வர் சொல்றாரு, எனக்கு நீ பணம் தர வேண்டாம், நான் பணத்தை வச்சுக்கிறேன் அப்படின்னு. அப்ப இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா அரசு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, எதற்கு பணம் செலவழிக்கிறது? தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதற்கு பணம் ஒதுக்குகிறார், எது அவசியம் என்று நினைக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்தால் அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொன்னது போல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பது மட்டுமல்ல, இந்தியாவிற்கே வழிகாட்டியாக நம்முடைய முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரப்போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. இந்த பிறந்தநாள் மட்டுமல்லாது தொடர்ந்து வரும் பிறந்த நாள்களில்